அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்துக்கள். கார்த்திகை பெண்களுக்கு ஆறுமுகமாக தோன்றி அருள் செய்தார் ஆறுமுகப் பெருமான். அந்த ஆறுமுகப் பெருமானை இன்று போற்றி வணங்க உள்ளோம். ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. இப்பாடலில் நம் உள்ளத்தை மயிலாக பாவித்திருக்கிறார் அருணகிரியார். என் உள்ளமாகிய மயில் மீது ஏறி விளையாடும் முகம் ஓர் முகம் என்று. ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. சிவபெருமானுக்கு ஞானோபதேசம் செய்த முகம் ஓர் முகம். இதன் உட்கருத்தாக முருகப்பெருமான் குருவாக எனக்கு வந்து ஞானோபதேசம் செய்தார் என்பதே ஆகும். கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. முருகப்பெருமானின் புகழை கூறுபவர்களின் இரு வினைகளையும் தீர்க்கும் முகம் ஓர் முகம். என்னுடைய இரு வினைகளையும் தீர்க்கும் ஓர் முகம். குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று. தாரகாசூரன் என்னும் மாய மலையை பொடியாக்கி வேலை தாங்கி நின்ற முருகன் ஓர் முகம். என்னுள் இருக்கும் மாயையை உன் வேலால் அழித்தருளும் என்று வேண்டுவதே இதன் உட்கருத்தாகும். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. சூரனை வதம் செய்த முகம் ஓர் முகம். சூரனானது எது? நம்முள் இருக்கும் அகந்தை. அந்த அகந்தையை அளிக்கும் முகம் ஓர் முகம். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளி பிராட்டியை மனம் புரிய வந்த முகம் ஓர் முகம். இதன் உட்கருத்து என்னை உன்னோடு புணர்த்தியருளும், நான் உன்னை அறிய அருள் செய்யும் முகம் ஓர் முகம். ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். இவ்வாறு உன் 6 திருமுகங்களால் எனக்கு கருணை புரிவாயாக. ஆறுமுகமாக காட்சியளிப்பதன் பொருளை நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, தொன்மை வாய்ந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே.